இன்றைக்கி நம்ம வீட்டில் காணாங்கத்தை மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, காணாங்கத்தை ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீனை வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சதுக்கப்புறம் தேவையான பொருள் பார்த்தா தேங்காய் எண்ணெய், பூண்டு, வெங்காயம், வீட்டில் வச்ச தனி மிளகாத்தூள், புளி, வெந்தயம், உப்பு, மஞ்சள், அப்புறம் நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்திக்கிறோம். தக்காளி தேவையான அளவு. இதை வந்து நம்ம புளிக்கரைசல் செய்யலாம். புளிக்கரைசல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தக்காளி, புளி, மஞ்சள், எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அப்புறம் தனி மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்து நம்ம வந்து இதை வந்து புளிக்கரைசலாக ரெடி பண்ண போகிறோம் குழம்புக்கு. புளிக்கரைசலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது உப்பு, புளி, காரம் 3மே சம அளவு இருக்கணும். எந்த அளவும் குறையாமல் பார்த்துக்கணும். இப்போ வானலில் அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அடுத்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறோம். அடுத்து வெந்தயம் போடுறோம் நம்ம. இப்போ பூண்டு சேர்த்திக்கிறோம். தேவையான அளவு கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சுவையான காணாங்கத்தை மீனை வந்து நம்ம குழம்புல சேர்க்குறோம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடணும். இல்லை மீன் குழஞ்சி போயிடும். சிறிதளவு பெருங்காயம் சேர்த்துக்கினா நம்மளுக்கு கை கால் மூட்டு வலி இன்னும் வராமல் இருக்கும். சுவையான காணாங்கத்தை மீன் குழம்பு தயார். நம்ம வாங்க நண்பர்களே சுவைக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி மல்லித்தலையோட போட்டு குழம்பா நிறுத்திடுவோம். அடுப்பை நிறுத்திடுவோம். வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் சுவையான காணாங்கத்தை மீன் குழம்பு. நண்பர்களே, களியும் காணாங்கத்தை மீன் குழம்பும் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.